நம்ம வீட்ல சிக்கன் எடுத்தோம்னா, வெரைட்டியா டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க டேஸ்ட் மாரி வரலன்னு நெறைய ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த கவலை இனி படாதீங்க. இந்த வீடியோவ பாருங்க. கேப்சிகம் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல கிளீன் பண்ண சிக்கன், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணத ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிரலாம். சைட்ல ஒரு கடாய காய வச்சுட்டு அதில எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சைடில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது 3மே ஒரே சைஸில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கேப்சிகம் க்ரீன் கலர் இல்லை, நம்ம எந்த கலர் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து கெட்டியாகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும், நம்ம வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கே செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டைம் இருக்கப்போ வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.